ஈரோடு மாநகர மாவட்டம் கோட்டை பகுதி சார்பாக வார்டு நண்பர்கள், பகுதி நண்பர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கான உபகரணங்களும் துப்புரவு பணியாளர்களுக்கான துணிமணிகளும் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது சமயம் இன்று அவர்களுக்கு வழங்கி தளபதியின் பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாநகர மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் துறை சார்ந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கிறதில்லை, முதலமைச்சரும் பதிலளிக்கிறதில்லை, எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்க துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக புதுசாக பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் தானே பதில் சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்கிறது இல்லையே. கண்டிப்பாக பேச வேண்டிய நேரத்தில் அதுக்கு தான் நேற்றே நாங்கள் பதில் சொல்லிட்டோம்ல. நாங்கள் கொளத்தூரில் எங்கள் தலைவர் பேசின கொஞ்ச நேரத்துலேயே என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். நாங்கள் மக்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடி ஒளிபரப்பை ஏன் நிறுத்திட்டீங்க? அது மக்கள் பார்க்குறது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது தானே. ஆனால் நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு தான் இருந்துச்சு. இல்லை இடையில அது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும். திடீர்னு எப்படியே முதலமைச்சர் பேச முடியும். சாரி, நீங்கள் அந்த தீர்மானம் கொண்டு வந்த பின்னால் நிறுத்திட்டீங்க. அதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும்னா அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, எந்த நேரத்தில் என்ன நடக்கும். கடந்த ஆட்சியில் நடக்கும்போது இதே கேட்கவே இல்லையே. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு, நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ சின்ன இடையூறு, அது சரி செய்யப்படும். மேகதாது தீர்மானத்தை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. திருத்தம் கொண்டு வந்ததுனால யாரை திருத்தப்படுத்த அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க கேள்வி கேட்டு. இல்லை, புரியல. மேகதாது தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் திருத்தம் கொண்டு வந்தாரு, 4வது பேரால் ஆட் பண்ணலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசு தீர்மானம் அல்ல இன்னும் எடப்பாடியார் அதை வந்து அவர் அரசியலுக்காக பேசுகிறாரு. ஒட்டுமொத்தமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரே இது மேகதாது அணையை கட்டக்கூடாதுங்கிற முடிவில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அது அவங்களுடைய கட்சி அரசியலுக்காக அவங்க பேசுகிறாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வர் பதில் சொல்லுவார், இது நம்ம சம்பந்தமான கேள்வி இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இந்த மாத இறுதிக்குள்ளார ஜிஓ பாஸ் பண்ணிடுவோம். பல இடங்களில் தாவாக்கினர் சார், பல